ஒரு காட்டில் தந்திர குணமுள்ள நரி ஒன்று இருந்தது. அது மிகவும் சோம்பேறி. தனக்கு தேவையான உணவை இறை தேடாமல் மற்ற விலங்குகளிடமிருந்து அபகரித்து உண்ணக்கூடியதில் மிகவும் புத்திசாலி. இன்று வேட்டையாடாமல் பசியை எப்படி போக்குவது என்று எண்ணிக்கொண்டே சிங்கத்தின் குகைக்கு சென்றது. சிங்கராஜாவே, தாங்கள் இந்த காட்டிற்கே ராஜா. நான் எனது ஆயுள் வரை உங்களுக்கு சேவை செய்ய விரும்புகின்றேன். தயை கூர்ந்து என்னை உங்கள் சேவகனாக ஆக்கிக் கொள்ளுங்கள். அதுவே எனது பாக்கியம். இனி தங்களுக்கான வேட்டையை நானே தேடிக் கொடுக்கிறேன். தாங்கள் எங்கும் சென்று அலைய வேண்டாம் என்றது குள்ளநரி. நரியின் சூழ்ச்சியை புரிந்து கொண்ட சிங்கம் நரிக்கு சரியான பாடம் ஒன்றை கற்பிக்க நினைத்தது. எனவே நரி கூறிய அனைத்திற்கும் சரி என்று சம்மதம் தெரிவித்தது. நரி சிங்கத்திற்கு வேட்டையாடுவதற்கான உணவை காட்டிக் கொடுத்தது. சிங்கமும் சுலபமாக வேட்டையாடத் தொடங்கியது. வேட்டையாடிய உணவை சிங்கம் 3 பங்காக பிரித்தது. தனக்கு ஒரு பங்கு கிடைக்கும் என்ற ஆர்வத்தில் நரியும் ஆவலாக காத்திருந்தது. நரியே, நான் இந்த காட்டிற்கு ராஜா. எனவே முதல் பங்கு என்னுடையது. இந்த விலங்கை நான் வேட்டையாடியதால் 2வது பங்கு என்னுடையது. சரி, அப்படியென்றால் 3வது பங்கு நமக்குத்தான் என்ற ஆசையில் நரி ஆர்வமாய் காத்திருந்தது. சிங்கம் சொன்னது, நரியே, நான் இந்த காட்டிற்கே ராஜா. நீ இந்த காட்டின் பிரஜை. பிரஜையாகிய நீ அரசருக்கு வரி செலுத்த வேண்டாமா? எனவே இந்த 3வது பங்கும் என்னுடையது. சிங்கம் இவ்வாறு கூறியதை கேட்டதும் நரி ஒரு நிமிடம் அதிர்ந்து போனது. சிங்கம் தன்னுடைய திட்டத்தை தெரிந்து கொண்டதை நினைத்து வருந்தியது. இனி யாரையும் ஏமாற்றாமல் நேர்மையாய் வாழ வேண்டும் என்று நினைத்து நரி அங்கிருந்து புறப்பட்டது. எப்பொழுதும் நேர்மையான வழியில் செல்வோருக்கே நன்மை உண்டாகும்.